போக்குவரத்து கழகங்கள்ல வந்திருக்க வேலை வாய்ப்பு தகவல்களை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவின் வாயிலாக பார்க்கலாம். டிஎன்எஸ்டிசி தமிழக அரசு போக்குவரத்து கழகங்கள்ல காலி பணியிடங்கள் டிரைவர் தனியாகவும் கண்டக்டர் தனியாகவும் எடுக்க போறாங்க. என்னென்ன அது எல்லாமே பார்க்கலாம். தமிழக அரசு போக்குவரத்து கழகம் டிஎன்எஸ்டிசி தற்சமயம் பாத்தீங்கன்னா 2022-25 நியமனங்கள்ல பெண்டிங்ல இருக்கு. ஸோ அந்த பெண்டிங்ல இருக்கிறவங்களுக்கு போஸ்டிங் போடுவாங்களா மாட்டாங்களா? மகளிருடைய வெற்றி பயணம் திட்டம் முதல்வர் விஜய் அவர்கள் இந்த வெற்றி பயணம் திட்டத்தை எப்பொழுது தொடங்க போறாங்க டிஎன்எஸ்டிசில? ஸோ மகளிருக்கு தமிழகம் முழுவதும் அனைத்து பேருந்துகளிலும் இலவச அறிக்கையை எப்பொழுது வெளியிட போறாரு அதை பற்றி தான் பார்க்கலாம். போக்குவரத்து கழகத்துடைய டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸ் ஓகேங்களா, இது எப்படி எடுப்பது இதுதான் நிறைய பேருக்கு இன்னமும் தெரியல. கம்மியான செலவுல எடுக்கிறது எப்படி அப்படின்றதான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். மேலும் பாத்தீங்கன்னா இந்த டிஎன்எஸ்டிசில புதிய அறிவிப்புகள் எப்பொழுது வரும்? இந்த 2025 டிஎன்எஸ்டிசி உடைய புதிய அறிவிப்பு ஓகேங்களா. ஸோ 2026 எவ்வளவு வேகன்சிஸ் கொடுக்க போறாங்க அப்படின்ற ஒரு புதிய அறிவிப்பு போக்குவரத்து கழகங்கள்ல எப்பொழுது நமக்கு வெளியிடுறாங்க? இதை பற்றின ஒரு விரிவான விளக்கத்தை இந்த ஒரு வீடியோவின் வாயிலாக நம்ம இப்பொழுது பார்க்கலாம். ஸோ டிரைவர் தனியா கண்டக்டர் தனியா இந்த டைம் பாத்தீங்கன்னா எடுக்க போறாங்க. தமிழகம் முழுவதும் போக்குவரத்து கழகங்கள்ல டிஎன்எஸ்டிசில டிரைவர் ஒரு 20,000 பேரும் கண்டக்டர் பாத்தீங்கன்னா ஒரு 8,000 பேர் எடுக்கிறது உறுதியாக்கப்பட்டிருக்கு மக்களே. ஸோ நீங்க இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உடனடியா இந்த போக்குவரத்து கழகத்துல ஜாப்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னா டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸ் இரண்டையும் எடுத்து நீங்க இப்பந்தே உங்களை தயார்படுத்தி கொள்ள வேண்டும் ஓகேங்களா. அது இருந்தால் மட்டும்தான் உங்களால போக்குவரத்து கழகங்கள்ல ஒர்க் பண்ணவே முடியும் ஓகேங்களா, சேரவே முடியும் அப்படின்றத விதிகளை குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. ஸோ நீங்க இப்ப இருக்கிற டைம்ல இந்த போக்குவரத்து கழகங்கள்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த இதெல்லாமே உடனடியா எடுத்து தயார் நிலையில வைத்து கொள்ளுங்கள். ஸோ டிரைவிங் லைசன்ஸ் எடுப்பது பாத்தீங்கன்னா வெறும் 500 ரூபாய் 600 ரூபாய்க்குள்ள எடுத்துடலாம், அதையும் எடுத்துடலாம். ஸோ கண்டிப்பா பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் பேட்ச் ஹெவி ஆக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா சிறிது செலவுகள் ஏற்படும் ஓகேங்களா. ஆனா கண்டக்டர் லைசன்ஸ் எடுக்கிறதும் எளிமையா எடுத்துடலாம். அதுக்கு முதல்ல போயிட்டு நீங்க ஃபர்ஸ்ட் எய்ட் சான்றிதழ வாங்கிட்டு வரணும். தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட்ல போயிட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் சான்றிதழ் இல்ல செயின்ட் ஜான் ஆம்புலன்ஸ் மூலமாக ஃபர்ஸ்ட் எய்ட் ஓகேங்களா, அந்த சான்றிதழை நீங்க வாங்கிட்டு வர வேண்டியதா இருக்கு மக்களே. ஸோ இது எல்லாமே இருந்தா மட்டும்தான் உங்களால போக்குவரத்து கழகங்கள்ல இப்ப இருக்கிற சுச்சுவேஷன் பிரகாரம் உங்களால ஜாயின் பண்ண முடியும் ஓகேங்களா. ஸோ கண்டிப்பா இந்த போக்குவரத்து கழகத்துல நிறைய விதிமுறைகள் எல்லாமே கொண்டு வர போறாங்க. புதிய விதிமுறைகள் மகளிருக்கு இலவசம் அப்படின்ற திட்டத்தை முதல்வர் விஜய் அவர்கள் இந்த ஆகஸ்ட் 15 வெளியிடுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ முதல்வர் விஜய் அவர்கள் ஆகஸ்ட் 15 மகளிருக்கு இலவசம் பேருந்துகள் அனைத்து பேருந்துகளுமே மகளிருக்கு இலவசம் அப்படின்ற அறிவிப்பை முதல்வர் விஜய் விரைவில் வெளியிட இருக்கார். ஸோ அதற்கு நீங்க இப்ப இருந்தே உங்களை தயார் நிலையில வைத்துக் கொள்ளுங்கள். ஸோ மகளிர்ல தமிழகம் முழுவதும் அனைத்து பேருந்துகள்லவே மகளிருக்கு இலவசம் அப்படின்ற அறிவிப்பை முதல்வர் விஜய் அவர்கள் இன்னும் ஒரு வாரங்கள்ல வெளியிட இருக்காருங்க. ஸோ நண்பர்களே, இந்த ஒரு வீடியோடைய தகவல் உங்களுக்கு இதைதான் விளக்கும். ஸோ உடனடியா அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸ் இவைகளை பெற்று போக்குவரத்து கழகத்துல ஜாயின் பண்ண மறந்துடாதீங்க. இந்த ஒரு வீடியோ பதிவு உங்களுக்கு இதை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.